ஹாய் வணக்கம். நான் உங்கள் மளிகை புவனா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. என்ன பதின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று மார்க்கெட் போயிருந்தேன் மிளகா வாங்கலான்னு சொல்லிட்டு. அப்போ நான் பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு 4-5 லேடிஸ் வந்து மிளகா பார்த்துருந்தாங்க. ஸோ நான் சும்மா கேட்டேன் அப்படியே, என்னங்க கடை வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் குழு வச்சுருக்கோம். நாங்கள் எல்லாமே ஒரு ஏரியாவில் இருக்கிற அந்த 10 மகளிர் குழுவில் நாங்கள் வந்து 15 பேர் இருக்காங்க. ஸோ ஒரு 100 பேருக்கு தேவையான மளிகை சாமாவை நாங்கள் ஒரு நாள் வந்து மார்க்கெட்டில் வாங்கி அப்படியே வீட்டில் போய் பேக்கிங்லாம் பண்ணி நாங்கள் பிரித்து எடுத்துப்போம். அவங்களுக்கும் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கொடுத்த மாதிரி இருக்கும், எங்களுக்கும் இது ஒரு பிஸ்னஸாக பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இதில் வந்து நாங்கள் அதுக்கப்புறம் நிறைய பண்ணானுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கம்மியாக தான் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பேர் எங்கிட்டே வாங்குறாங்க, எங்கள் வீட்டாண்ட இருக்கவங்கலாம் ரேட் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னாங்க. வீட்டிலேருந்தே அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்களா, வெளியே எங்கேயும் கடலை வைக்கல. ஒருத்தவங்க வீட்டிலே இருந்து பேக்கிங் பண்ணி பேக்கெட் போடுற ஐட்டெலாம் பேக்கெட் போட்டு மிளகாலாம் மொத்தமாக மூட்டையாக எடுத்து பேக்கெட் பண்ணி சேல்ஸ் பண்ணுறேன்றாங்க. எனக்கு ஒன்று பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது. நம்ம வந்து கடையை வச்சு நம்ம கஸ்டமர் வச்சு நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், அவங்க அந்த வீட்லேயே அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்களுமே பிஸ்னஸ் என்ன பண்ணனா எல்லாமே கற்றுக்கிட்டு வந்து நம்ம வந்து எதுவுமே செய்ய முடியாதுங்க. நான் கூட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா என் மளிகைன்னா என்னன்னே தெரியாது. என்ன நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க, கடைக்கு போய் நான் பொருள் வாங்கினேன்னா. ஆனால் என்ன பொருள் ஓடுமோ அதை கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லுவேன். எல்லா பொருளும் தான் ஓடும், உங்களுக்கு என்ன வேணுமான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு 3 மாரி சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் கவலைப்படுறதே கிடையாது. அப்புறம் நம்ம கொஞ்சம் கடை வச்சு அதுக்கப்புறம் என்ன பொருள் வேணும், என்ன பொருள் வாங்கணும், என்ன பொருள் ஓடும், எதில் நஷ்டம் வரும்னு கற்றுக்கிட்ட மாதிரி தான் இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கும். இன்றைக்கி நான் நல்லா இருந்தால் கூட இந்த கடையை விடாமல் நடத்துகிற காரணம் என்னென்னா, நம்மளுக்கு வந்து நம்மளை வந்து பெருசாக லெவலில் கொண்டு வந்த தொழில் பார்த்திங்கன்னா இது தான். அதனால் நான் இது விடுறதில்லை, நான் ஆள் போட்டு செஞ்சிட்ருக்கேன். ஸோ நீங்களும் அதேமாதிரி ஒரு புதுசாக ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக தயங்காதீங்க. எதையுமே முதலே கற்றுட்டு வந்து செய்ய முடியாது. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் கற்றுக்கலாம், என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் தொழில் பண்ணுறவங்க தைரியமாக ஆரம்பிங்க. உங்களுக்கு எதனா டவுட்னா என்னை கேளுங்க. தேங்க்யூ, பாய்.